ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை வச்சு வானத்தில் இருக்க ஒரு டார்க் பேட்சை நம்ம பார்த்தோன்னா அதில் வெறும் நட்சத்திரங்கள் மட்டும் தெரியாது, அதில் முழுமையாக கேலக்ஸிஸையே நம்மளால் பார்க்க முடியும். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது இந்த பிக் பேங் நடந்து சில 100 மில்லியன் ஆண்டுகளில் உருவான கேலக்ஸிஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. எஸ்டிமேட்ஸ் படி இது வரைக்கும் நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸில் 2 ட்ரில்லியன் கேலக்ஸிஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாமே இந்த காஸ்மிக் வெப்பில் நகர்ந்துட்டுருக்கு. காஸ்மிக் வெப்புன்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம பிரபஞ்சத்துக்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது கற்பனை செய்ய முடியாத அளவில் ஒரு நியூரல் நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய நரம்பியல் வலையமைப்பு போன்ற பரந்த இழைகள் மற்றும் வெற்றிடங்கள்னு ஒரு வடிவத்தில் இருக்குது. இந்த காஸ்மிக் வெப்பை ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாஸ்ட் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் வாய்ட்ஸ் ஆஃப் அன்இமேஜினபிள் ஸ்கேல்ஸ்னு சொல்லலாம். அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அண்டத்தோட அடிவானம் எங்கே தான் இருக்குது? இது 93 பில்லியன் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்டதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் விரிவடையுது. விண்மீன் திரள்கள் மட்டும் விண்வெளியில் நகரலை, அவற்றுக்கிடையே இருக்க இடமும் தான் விரிவடையுது. ஊதப்படும் பலூனின் மேல் உள்ள புள்ளிகள் போல